श्री अरविंद और मां के लंबे निवास के कारण यहाँ की आध्यात्मिक चेतना को बहुत बड़ी ऊर्जा मिली है। न केवल पुदुचेरी, श्री अरविंद के पुदुचेरी निवास ने पूरे देश के आध्यात्मिक रोडमैप का एक प्रकार से स्थापित करने का काम किया है। மகரிஷி அரவிந்தர், அன்னை ஆகியோர் இந்த புனிதமிகு புதுச்சேரி மண்ணிலே நீண்ட காலம் அவர்கள் வாசம் புரிந்ததால் இங்கே இயல்பாகவே ஒரு ஆன்மீக விழிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மீக விழிப்பு புதுச்சேரிக்கு மட்டுமல்ல, இந்த விழிப்பு நிலை ஒட்டுமொத்த பாரதத்திற்குமே இதன் நீட்டிப்பு உண்டாகி இருக்கின்றது. महाकवि सुब्रमण्यम भारती का लंबा निवास पुदुचेरी से समग्र दक्षिण भारत से हिमालय की चोटियों तक राष्ट्रभक्ति का उद्घोष इसकी भूमि पुदुचेरी को बनाता है। மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் இங்கே வெகுகாலம் தங்கியிருந்தார் என்பது நமது நினைவிலே இன்றும் நிழலாடுகிறது. அவர் தமிழகம் முதல் இமயமலை வரை ஒரு ஒருங்கிணைந்த பாரதம் என்ற கனவை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய கவிதைகளை யாத்திருந்தார். அது ஒரு கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. आज पुदुचेरी को राष्ट्रपति पुलिस कलर अवार्ड प्रदान करने का कार्यक्रम अभी अभी समाप्त हुआ। पुलिस के लिए सर्वोच्च सम्मान होता है। आज से ही पुदुचेरी पुलिस देश की उन पुलिस फोर्सेस में शामिल हो गया है जिसको राष्ट्रपति जी ने अपना निशान प्रदान किया है। इस अवसर पर देश की महामहिम राष्ट्रपति द्रौपदी मुर्मू जी, हमारे सम्माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और गृह मंत्रालय की ओर से मैं पुदुचेरी की पुलिस और पुदुचेरी की जनता और मुख्यमंत्री पुदुचेरी को हृदय से बहुत बहुत बधाई और साधुवाद देना चाहता हूं। குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி என்ற ஒரு பெருமிதம் இன்றைய தினம் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். நாட்டிலே வெகு சில மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த விருது, இந்த பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கௌரவமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், பிறகு உள்துறை அமைச்சகம் சார்பிலே நான் புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, दक्षिण भारत में 4 विभिन्न स्थानों में बिखरा हुआ है पुदुचेरी और इसकी लॉ एंड ऑर्डर की चिंता करने वाली ये पुलिस फोर्स आपकी कड़ी मेहनत, समर्पण और बहादुरी का ये प्रतीक है जो पुदुचेरी पुलिस का निशान आज मेरे सामने शान के साथ लहरा रहा है। தென் பாரதத்தின் 4 பிரதேசங்களில், 4 மாநிலங்களில் சிதறி கிடக்கின்ற புதுச்சேரி மாநிலம், இது இதனுடைய சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை பராமரிக்கும் பொருட்டு இது கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அளித்து வருகின்றது. आज महान तमिल स्वतंत्रता सेनानी स्वर्गस्थ ई कृष्णा अय्यर जी की जन्म तिथि है। इस अवसर पर स्वर्गीय ई कृष्णा अय्यर जी को भी मैं मन पूर्वक प्रणाम करता हूं। இன்று காலம் சென்ற தேசாபிமானியும் சுதந்திர போராட்ட தியாகியுமான இ கிருஷ்ணய்யர் அவர்களின் நினைவு நாள். இன்று இந்த புனிதமான நாளிலே நான் அவருக்கும் என்னுடைய தலையை வணங்கி என்னுடைய அஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன். साथियों, राष्ट्रपति ध्वज किसी भी डिसिप्लिन फोर्स के लिए उसके जीवन काल का
सबसे गौरवपूर्ण क्षण होता है। पुदुचेरी पुलिस भले ही संख्या में 5,000 से कम हो, मगर आप इस देश की आध्यात्मिक धरोहर को संभाले हुए पुदुचेरी की रक्षा, आंतरिक सुरक्षा और पुदुचेरी के सम्मान की रक्षा करने का काम करते हैं। ये सम्मान किसी आदेश या फाइल के कारण आपको नहीं मिला है। आपकी कड़ी मेहनत, शौर्य, सेवा और समर्पण के भाव के कारण आज आप इस सम्मान के अधिकारी बने हो। குடியரசுத் தலைவரின் கொடி பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5,000 பேர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம், மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் பராமரித்துக் கொண்டு சிறப்பாக பராமரித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம், தீரம், அர்ப்பணிப்பு காரணமாக இந்த உங்களுக்கு இந்த கௌரவம், இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது. मित्रों, मुझे बरोबर याद है जब कोरोना का अभूतपूर्व संकट समग्र विश्व के लिए चैलेंज बना हुआ था, तब मैं हर रोज देश भर के सभी राज्यों और विशेषकर यूटी का जायजा गृह मंत्रालय में बैठकर लेता था। उस वक्त पुदुचेरी पुलिस ने वो कठिन दौर में अग्रिम पंक्ति में डटे रहकर कोरोना से ग्रस्त पुदुचेरी की जनता, बुजुर्ग नागरिक, बच्चे, महिलाएं, उनकी सेवा करने में आपने जो बहादुरी दिखाई है वो मैं हमेशा के लिए याद रखूंगा. நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள், குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு, அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள். पुदुचेरी पुलिस का वो पराक्रम, वो समर्पण और सेवा का भाव एक ऐसा अध्याय है जो पुदुचेरी पुलिस के इतिहास में स्वर्णिम अध्याय के रूप में लिखा जाएगा. புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது. मित्रों, 230 वर्ष के फ्रांसीसी प्रशासन के अधीन रहने के बावजूद पुदुचेरी ने अपनी भारतीयता और अपनी आध्यात्मिक ऊर्जा को संभाल कर रखा है. 230 ஆண்டுகளுக்கும் மேலான பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியை தாண்டியும் கூட புதுச்சேரி தன்னுடைய சுயமான பாரதியதாவை அது என்றும் விட்டு கொடுக்கவில்லை, தன்னுடைய ஆன்மீக வேர்களை அது விட்டொழிக்கவும் இல்லை. 1 अक्टूबर 1963 से पुदुचेरी में डायरेक्टर जनरल ऑफ पुलिस का पद सृजित किया गया. पुलिस व्यवस्था के पुनर्गठन हेतु बालकृष्ण शेट्टी समिति का गठन हुआ. तब से लेकर आज तक पुदुचेरी पुलिस ने हमारी दरियाई सीमा जहां लगती है वो सीमांत प्रदेश के रूप में भारत की आंतरिक सुरक्षा को हमेशा सुदृढ़ किया है.
1963ஆம் ஆண்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்ற பதவி அமைக்கப்பட்ட பிறகு பாலகிருஷ்ண ஷெட்டி அவர்களின் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதன் பின்னரிலிருந்து புதுச்சேரி காவல்துறை எல்லை பகுதி பாதுகாப்பாகட்டும், உள்நாட்டு பாதுகாப்பாகட்டும் மிகச் சிறப்பாக செயலாற்றி வருகின்றது. मित्रों, नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत सरकार ने अंग्रेजों के बनाई हुई दंड संहिता को बदलकर 3 भारतीय न्याय संहिताओं को लागू किया है. நண்பர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்த குற்றவியல் சட்டங்களை அதனை மாற்றி 3 குற்றவியல் சட்டங்களை அவர்கள் நாட்டிற்கு சமர்ப்பித்திருக்கின்றார். ये न्याय संहिताओं की सोच दंड आधारित नहीं है. ये न्याय संहिताओं की सोच नागरिकों को न्याय दिलाने के लिए केंद्रित, तकनीक सक्षम और समयबद्ध बनाने की है. இந்த முதலாவது சட்டமான இந்திய தண்டனை சட்டமாக இருந்தது இந்திய நீதி சட்டமாக, நியாயம் வழங்கல் சட்டமாக அதன் அணுகுமுறை மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் தொழில்நுட்பமும் கால வரையறைக்குள் நீதி வழங்க வேண்டும், நியாயம் அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அதில் முனைப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ये तीनों न्याय संहिताएं टेक्नोलॉजी, टाइमलाइन और ट्रस्ट, ये 3 पिलर पर खड़ी की गई है. இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் 3 தூண்களின் மேல் அமர வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று தொழில்நுட்பம், அடுத்ததாக குறித்த கால வரையறை, மூன்றாவதாக நம்பிக்கை. प्रधानमंत्री जी का हमेशा से विगत 12 साल से ये विजन रहा है कि यूनियन टेरिटरी को मजबूत किया जाए. पुदुचेरी को मजबूत करने के लिए कई सारे विकास के काम केंद्र सरकार द्वारा पुदुचेरी जनता के लिए किए गए. நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளாகவே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை என்னவாக இருந்தது என்று சொன்னால், யூனியன் பிரதேசங்கள் அவை பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். குறிப்பாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை மோடிஜி அவர்களின் அரசாங்கம் பல நல்ல முன்னெடுப்புகளை அது இந்த யூனியன் பிரதேசத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறது. 2500 करोड़ से कराईकल नगर पालिका की सड़क का चौड़ीकरण, 2200 करोड़ से नेशनल हाईवे 332A का 4 लेन बनाने का काम, 2500 கோடி ரூபாய் செலவிலே சாலை விரிவாக்க திட்டம், 2200 கோடி ரூபாயிலே 332A நெடுஞ்சாலையின் நாற்கர திட்டம், நால்வழி சாலை திட்டம். मोदी सरकार द्वारा नए विस्तारित रनवे जो लगभग 3400 मीटर लंबा और 45 मीटर चौड़ा है, ऐसे नए रनवे का भी निर्माण किया गया है. மேலும் ஓடுபாதை, விமான ஓடுபாதை 3400 மீட்டர் அளவுக்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. 34 அடி அளவு, மீட்டர் அளவு அது அதன் விரிவாக்கம் நடைபெற்றிருக்கிறது. मित्रों, 1950 से लेकर 2014 तक भारत सरकार की ओर से पुदुचेरी को सिर्फ 3500 करोड़ रुपया विकास के कामों के लिए दिया गया था. 1950 தொடங்கி 2014ஆம் ஆண்டு வரை யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு வெறும் 35,000 கோடி ரூபாய் மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கின்றது. और 14 से 26 तक 13,762 करोड़ रुपया
नरेंद्र मोदी जी के माध्यम से भारत सरकार ने पुदुचेरी को दिया है। 2014 தொடங்கி 2026 ஆண்டு வரை பாரத அரசாங்கம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அளித்திருக்கின்ற நிதியானது 13,762 கோடி ரூபாய் ஆகும். 1950 से 2014 तक सिर्फ 3500 करोड़ और 14 से 26 तक 13,762 करोड़, करीब करीब 4 गुना पैसा सिर्फ 12 साल के अंदर मोदी सरकार ने पुदुचेरी के लिए भेजा। 50 தொடங்கி 14 வரை வெறும் 35,000 கோடி ரூபாய், 14 தொடங்கி 26 என்ற இந்த